தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சந்தர்ப்பவாதம், அதிகார மோகம், சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாகவே நாட்டை மேலும் உயர்த்த வைக்க முடியாமல் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று ஆற்றிய உரையில் தெரிவித்துள்ளார். குறித்த உரையில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, பல தசாப்தங்களாக நாம் எழுப்பிய குரலுக்கு மெதுமெதுவாக ஆனால் சீராக செவிசாய்த்து நாங்கள் முன்வைத்த வேலை திட்டத்துக்கு உயிர் மூச்சாக இருந்த இந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களது கௌரவத்தை தெரிவிக்கிறோம். எங்கள் வேலை திட்டத்தில் உடன்படாத தரப்பினர் கூட நாங்கள் அளித்த வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்தால் மாத்திரமே நீங்கள் அளித்த இந்த வெற்றி மேலும் பலமானதாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்த வெற்றியின் உரிமையை நம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். இதன்படி புதிய நாடாளுமன்றத்தை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 11 நண்பகல் 12 மணிக்கு மேற்கொள்ளப்படவுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பல தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களின் ஓய்வூதியம், இதர கொடுப்பனவுகள், வரியற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம், இலவச குடியிருப்பு, மின்சார, நீர் கட்டணங்கள் உட்பட அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுரா தரப்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அத்துடன் வாகன தொடரணி செல்லுதல், விசேட பிரமுகர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றையும் வழங்கப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற போதும், குற்றங்கள் குறைக்கின்ற போதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியமில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இலங்கை வரலாற்றில் மக்கள் தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் சந்தர்ப்பமாக இது மாறியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவும் கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் குடிவரவு குடியகல்வு பணிப்பாளர் நாயகத்துடன் கலந்துரையாடியதாக அமைச்சர் ஊடகங்களுக்கு நேற்று குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அக்டோபர் 15 20 இடையில் அரசாங்கத்தினால் புதிய கடவுச்சீட்டுகளை வழங்க முடியும் என பணிப்பாளர் தெரிவித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த காலக்கெடுவில் குறித்த இலக்கை அடைய எதிர்பார்ப்பதோடு வரிசைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் குறித்த சுயேட்சை குழுக்களின் கட்டுப்பணம் மற்றும் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்துக்கும் அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களால் பரிந்துரைக்கப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்தில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிக்களின் எண்ணிக்கை, வேட்பு மனுவில் உள்ளடக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் சுயேட்சை குழுக்களால் செலுத்தப்பட வேண்டிய கட்டுப்பணம் தொடர்பான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 8 மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்பாக நேற்று பதவியேற்றுள்ளனர். இலங்கையின் 9 மாகாணங்களில் சப்ரகமுவ மாகாணம் தவிர்ந்த ஏனைய 8 மாகாணங்களுக்கான ஆளுநர்களை நேற்று பிற்பகல் 2 மணியளவில் பதவி பிரமாணம் செய்துள்ளனர். இவ்வாறு பதவியேற்ற 8 ஆளுநர்களும் அந்தந்த மாகாணங்களில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய 2வது பயணிகள் முனையத்தின் கட்டுமான பணிகளுக்காக விலைமனு கோரப்பட்டுள்ளது. ஜப்பான் கடனுதவியின் அடிப்படையில் குறித்த முனையம் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து, பெருந்தெருக்கள், துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் KDS ருவன்சந்திர தெரிவித்துள்ளார்.
2019ஆம் ஆண்டில் இந்த முனையத்தை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குறித்த நடவடிக்கைகள் தடைப்பட்டிருந்தன. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய முதலாவது பயணிகள் முனையத்தினூடாக தற்போது வருடாந்தம் 6 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகள் வழங்கப்படும். இந்த நிலையில் புதிய பயணிகள் முனையத்தினூடாக வருடாந்தம் 9 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகளை வழங்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். மோசடியான முறையில் உதவி சுங்க அத்தியட்சகர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒத்திகை நேர்முக தேர்வு ஒன்றை நடத்தவுள்ளதாக சிலர் அறிவித்தல் விடுத்துள்ளமை குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான மோசடிகளில் சிலர் ஈடுபடுகின்றமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சுங்க அதிகாரிகள் ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலுக்கு தயாராகும் வகையில் சிலர் ஒத்திகை செயலமர்வுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதை சமூக வலைதளங்களில் சமீபத்தில் பார்த்திருந்தோம். இது ஒரு பணம் பறிக்கும் கும்பலாக இருக்கும் என்பது தெளிவான விடயம். அவ்வாறான மோசடிகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. அது தொடர்பான அறிவித்தலை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார். திங்கள் நள்ளிரவு வெளியிட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள அரசாங்க உத்தியோகத்தர்கள் நேற்று தொடக்கம் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாபலி ஆற்றில் நீராட சென்ற 5 இளைஞர்களில் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக பத்திகேம போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த 5 இளைஞர்களும் நேற்று மது அருந்திவிட்டு மகாபலி ஆற்றில் இறங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கண்டி ஜககப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களை இவ்வாறு நீரில் அடித்து செல்லப்பட்டதுடன் 3 கட்பாறைகளில் தொங்கி உயிர் பிழைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போன 2வரில் ஒருவர் தனஞ்செய்ய இந்துவர வயது 22 எனவும் மற்றவர் இளைஞன் யார் என தெரியவில்லை எனவும் உயிர் தப்பிய 3 இளைஞர்களும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இவர்களில் ஒருவரின் தாயார் வெளிநாட்டில் இருந்து இலங்கை திரும்பியுள்ளதாகவும் அவர் வழங்கிய வெளிநாட்டு மதுபான போத்தலை குடித்துவிட்டு இந்த இளைஞர்கள் நீருக்குள் இறங்கியுள்ளதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டம் தொடரும் என்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சலுகைகள் குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையில் இதனை தெரிவித்துள்ளார். இதேபோல அனைத்து துறைகளிலும் மாற்றங்கள் செய்யப்படுவதற்கு முன்னர் பொருளாதாரம் நிலையான நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் தான் உறுதியாக நம்புவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். திருத்தப் பணிகள் காரணமாக பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் நீர் வெளியேற்றப்படவுள்ளதால் எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 65 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 28ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளது. அதற்கமைய கண்டி மாநகர சபை ஹாரிஸ் பாத்துவ பூஜாப்பட்டிய பாதுதும்பர மற்றும் அக்குரணி ஆகிய பிரதேசங்களில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளது. திருத்தப் பணிகள் காரணமாக பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் நீர் வெளியேற்றப்படவுள்ளதால் எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 65 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. முட்டை விலை குறைப்பு தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபை விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. முட்டை விலை குறைக்கப்பட்டதால் முட்டை பயன்படுத்தும் உணவுகளின் விலையையும் குறைக்குமாறு அறிவித்துள்ளது. முட்டையின் விலை குறைவுடன் ஒப்பிடும்போது முட்டை தொடர்பான பொருட்களின் விலையும் குறைய வேண்டும் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம், அகில இலங்கை சுற்றுச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் உட்பட ஹோட்டல் உரிமையாளர்கள் அவதானம் செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் விற்பனை செய்யப்படும் முட்டை தொடர்பான பொருட்களின் விலையை விற்பனை நிலையங்களில் காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது. அவ்வாறு செய்யாத வர்த்தகர்களை கண்டறிய நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவித்துள்ளது. மண்ணேற்றி வந்த லொரி சாரதியிடம் 2000 ரூபாய் லஞ்சம் பெற்ற போலீஸ் சார்ஜென்ட் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் லஞ்ச ஊழல் பற்றிய சார்துருத்துகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகளால் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனத்தை நிறுத்தி பரிசோதித்த விசேட போலீஸ் பிரிவினருடன் இணைக்கப்பட்டிருந்த போலீஸ் சார்ஜென்ட் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர். கொழும்பிலிருந்து வருகை தந்த லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் விசேட அதிகாரிகளே அவ்விருவரையும் கையும் மெய்யுமாக கைது செய்திருந்தனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கல்லடியில் செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காத்தான்குடியில் இருந்து மட்டக்களப்பு தனது கணவருடன் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பின்னால் வந்த லொரி மோட்டார் சைக்கிளில் மோதி சென்றுள்ளது. இதில் காத்தான்குடி அப்ரார் பள்ளிவாயல் வீதியில் வசித்து வந்த 3 பிள்ளைகளின் தாயாரான முகமது இஸ்மாயில் நகுகா வயது 46 எனும் பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாருக்கு எதிராக புதிய அரசாங்கம் நடவடிக்கை எதுவும் எடுக்காது என பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித கேரத் போலீசாரின் சில நடவடிக்கைகள் தொடர்பான பழைய தவறான கலாச்சாரத்தை சமகால அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எவரும் திருத்த மாட்டார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் தரப்பில் இதுவரை நடந்த தவறுகளை சரி செய்ய அரசியல் அழுத்தங்களினால் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் நியமனம் இனிமேல் இடம்பெறாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் துரிதமான தீர்வுகளை வழங்குவார்கள் என நம்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.